Hi guys, welcome back to our channel. This is Kavin Trader Lightwave. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட அப்கமிங் மூமெண்ட் எப்படி இருக்க போகுது, நெக்ஸ்ட்டு எந்த டார்கெட் போய் ரீச் பண்ண போகுதுங்கிறத பற்றி எலைட்வேவ் படி ரூல்ஸ் படி எந்த இதில் நெக்ஸ்ட்டு போய் டார்கெட் ஹிட் ஆக போகுதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம் guys. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இருங்க, நம்ம மார்க்கெட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷ் ட்ரெண்டில் இருக்குது. இந்த ட்ரெண்டை ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு கோல்டு ஒரு ஆல் டைம் ஹைக்கு போகும். இது ஃபஸ்ட் திங். நம்ம பார்த்திங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா எப்போவுமே கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். இப்போ கோல்டு பார்த்திங்கன்னா ஃபுல் புல்லிஷ் மூமெண்ட்டில் தான் இருக்குது டே டைம் ஃப்ரேமில். நெக்ஸ்ட்டு என்ன மூமெண்ட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் கரெக்ஷன் மூமெண்ட்டில் இருக்குது. லைக் ஏ அண்ட் பி அண்ட் சி. மேபி சி இன்னும் பெண்டிங்கில் இருக்கலாம், இல்லை சி கம்ப்ளீட்டாக இருக்கலாம். ஃபஸ்ட் இங்கே பி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 0 to Aக்கு போட்டால் ஃபிபனாச்சி படி பிக்கு ரீச் ஆகிடுச்சான்னு பார்த்தலாங்க. ஃபஸ்ட்டு 0 to A, ஜீரோ டு ஏ. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மூமெண்ட்டோட 0 to A பார்த்திங்கன்னா பியை நல்லா டேப் பண்ணிட்டு போயிருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், டே டைம் ஃப்ரேம்லேயே நல்லா ரீச் பண்ணிவிட்டு போயிருக்குது. இந்த லெவலுக்குள்ளே தான் நான் கோல்டு பி பாயிண்ட் ரீச் ஆகிருக்கணும். நல்லா அதை டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு டவுன் மூமெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு சி வேவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சாங்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஃபிபனாச்சி வேவ் போட்டு பார்த்துடலாம். 0 to A, A to B. ஸ்டில் இன்னும் பெண்டிங்கில் இருக்கலாம், அது கம்ப்ளீட் ஆகிக்கலாம். இருங்க பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. 3300 மேக்ஸிமம் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அப் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு லோவர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பி டு சி வேவ் பார்த்திங்கன்னா பி டு சி வேவ் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. பி டு சி வேவுக்குள்ளே 5 வேவ்ஸ் இருக்கணும். அதை நம்ம டோட்டலாக கவுண்ட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்க. 1 2 3 4 and 5 ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ கோல்டு பார்த்திங்கன்னா இப்போ 5th வேவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த இடத்துல வந்தால் தான் 5th வேவ் கம்ப்ளீட் ஆன மாதிரி. எக்ஸ்ட்ராங்க இருக்குது. தேர்ட் வேவ், நெக்ஸ்ட்டு 4th வேவ். இதை கிராஸ் பண்ணிட்டால் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த எலைட் வேவ் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் அப்கமிங் மூமெண்ட்டில் போயிடும். இப்போ 4 to 5க்குள்ளே 5 வேவ்ஸ் இருக்கணும். அதை இன்னும் ஒரு 2 hours தள்ளி இப்போ கவுண்ட் பண்ணலாம். 4 to 5க்குள்ளே இருக்கிற 5 வேவ்ஸ் கவுண்ட் பண்ணலாம். 1 2 and 3. now 4 ரன்னிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 4 கம்ப்ளீட் ஆனதும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அகைன் கீழே ஃபால் ஆகலாம். இது பாசிபிலிட்டிஸ் மூவ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம
இருக்கிற ஒவ்வொரு வேவுக்கான ஃபிபனாசி போட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 0 to 1 இல்லை டேரக்ட் 0 to 1 2 3. சரி guys, இதுதான் வேவ் 1, வேவ் 2 இல்லை வேவ் 2 ஸ்டில் ரன்னிங்கில் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வேவ் 3க்கு தான் இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால் கொடுக்க போகுது. 3, 4 and 5 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டோடது இதாக தான் இருக்க போகுது. பிறகு நம்ம வந்து வேவ் போட்டு பார்த்துடலாம். 0 to 1 0 to 2 போட்டால் நெக்ஸ்ட்டு கோல்டோட அப்கமிங் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு தான் ஃபாலோ ஆக போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு அகைன் ஃபாலோ ஆகலாம். 1 2 3 4 and 5 இந்த மூமெண்ட்டில் தான் கேஸ் நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு ஃபாலோ ஆக போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேஸ் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.